ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோவர் தேர்ட். அதாவது லோவர் தேர்ட்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ரேமை வந்துட்டு மூணாக பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு லோவர் தேர்ட் அங்கே ஆட் பண்ணுற டெக்ஸ்ட் ஆர் கேப்ஷன், இதை தான் வந்துட்டு நம்ம லோவர் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை நம்ம பேசிக்காக அதிலே வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போது நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம், இல்லாட்டி வேறு இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம். ஒரு நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது, அந்த அளவுக்கு அனிமேஷனாக இல்லைனாலும் பேசிக்காக. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்காக என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத பார்த்துடுறோம். அடுத்தது அதை ஒரு அனிமேட்டடாக எப்படி பண்ணலாம், அதில் எப்படி அதிகமாக எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம இது பண்ணுறதுனா, நீங்கள் விண்டோஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த எசென்சியல் கிராஃபிக்ஸ், இந்த 3 பேனல் தான் வந்துட்டு இருக்கிறதுலே முக்கியமான பேனல். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பேனல் வந்துட்டு என்னென்னா 3 பேனல் தான். லுமிட்ரி கலர், எசென்சியல் சவுண்ட், எசென்சியல் கிராஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். ஸோ நமக்கு என்னன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட்டு டூல் வந்துட்டு டேரெக்டாக இதையும் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி ஷார்ட்கட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது நான் என்ன டைப் பண்ணுறேன்னா வல்லவராயன் வந்தியத்தேவன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். இதே நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஆர்டிஎஸ் வல்லவராயன் வந்தியத்தேவன் இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம இந்த எசென்சியல் கிராஃபிக்ஸில் போயிட்டோன்னா இதில் நம்ம வந்துட்டு இங்கே எடிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட்னு கொடுத்தோன்னா ஜஸ்ட் நம்ம வேர்ட் பேடில் வந்துட்டு எடிட் பண்ணுற மாதிரி என்னன்னா இதில் எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணலாம். டிக்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வைக்கிறேன். அடுத்து வந்துட்டு இதோடைய கலர் நான் நான் வந்துட்டு ஒரு ரெட் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரோக்னா வந்துட்டு என்னன்னா, அதாவது வந்துட்டு அந்த லெட்டருக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்ட்ரோக், இது வித் ஸ்ட்ரோக், இது வித்தவுட் ஸ்ட்ரோக். இப்போ ஸ்ட்ரோக் நான் வந்துட்டு 1 கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அவுட்லைன் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் என்ன பண்ணால் வந்துட்டு அந்த இப்போது இதில் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி பின்னாடி அதாவது பிளாக்கான ஒரு பேக்ரவுண்டு தான் இருக்குது. பிளாக்கான பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம வேறு கலருமே வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஒரு எல்லோ தரேன். ஓகே, ஓகே. அது என்னன்னு தெரியல. இது சின்ன பக்கு போல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேக்ரவுண்டோடைய ஒப்பாசிட்டியை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டிங்கிறது வந்துட்டு என்னன்னா அதோடைய டிரான்ஸ்பரன்சி. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா சாலிடு, இதே 0வில் வச்சிங்கன்னா பின்னாடி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில்லட், அதாவது வந்துட்டு அந்த கார்னரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு ஷார்ப் கார்னர்ஸ் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேலு இது வந்துட்டு ஷேடோ. அந்த லெட்டருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்துட்டு ஷேடோ வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஷேடோ வந்துட்டு தெரியுதா? இப்போ நம்ம இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறோம். இதுவும் வந்துட்டு ஒப்பாசிட்டி தான். ஒப்பாசிட்டியை வந்துட்டு நல்லா ஹார்டாக வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்துட்டு என்னன்னா நீங்கள் ஆங்கிள்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறமேலு அது வந்துட்டு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ எவ்வளோ வந்துட்டு பிளர் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான இது. இது பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். இருந்தாலும் அந்த லோவர் தேர்டில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா வந்துட்டு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க.
இப்போ நீங்க வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டீங்க. அத நீங்க எடிட் பண்றதுக்காக நீங்க இந்த மாரி பண்ணியிருக்கீங்க. இல்ல நான் வந்து வெறுமனையா சைஸ் தான் கூட்ட போறேன். பின்னாடி பேக்கிரவுண்ட் தான் ஆட் பண்றேன்னா, ஜஸ்ட் நீங்க செலக்ஷன் டூல வச்சுட்டு நீங்க பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3டி எஃபெக்ட்ல இருக்கா? ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இதுதான். ஆம், இப்போ வந்துட்டு இது நமக்கு எது வரைக்கும் வேணும்? இப்போ டெக்ஸ்ட் நமக்கு இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோவையும், ஆடியோவையும் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதே மாரி குடுத்துக்கலாம். எம் இளவரசரோட தோளோடு வல்லவரையன் ஸோ இங்க ஆடியோ பாருங்க. அவர் எப்ப வந்துட்டு வல்லவராயன் நண்பன் சொல்றாருன்னு. வல்லவரையன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வல்லவராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல வச்சுக்கங்க. வல்லவரையன் வந்தியத்தேவன் எம் இளவரசரோட ஸோ இது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுங்க. நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன் எம் இளவரசரோட தோளோடு தோள் நின்று போரிடும் பாக்கியம் ஓகேவா? இப்போ இதுவே நம்ம வந்துட்டு என்னன்னா, நெறைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதில ஆட் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம அட்வான்ஸா நம்ம நெறைய இதில பார்ப்போம். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இது என்ன சொல்லணும்னா வந்துட்டு டிரான்சிஷன். ஸோ ம் ஒரு நிமிஷம். ஓகே. இதான். இத நீங்க எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டோம். முன்னாடி வச்சுக்கிட்டு இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாரி இத நம்ம வந்து எஃபெக்ட்ஸ வந்துட்டு இங்க ஆட் பண்றோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. நான் ஆதித்த கரிகாலரின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன் எம் இளவரசரோட தோளோடு தோள் நின்று ஷார்ப்பா வந்துட்டு போகாம, ரொம்ப ஸ்மூத்தா வந்துட்டு ஸ்மூத்தா போகும். ஓகே. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்னன்னா, உள்ள வந்துட்டு கேப்ஷன்ஸ வந்துட்டு இப்படிதான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஓகே. இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.